விழிப்பட்ட இடமிங்கு உளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேனடி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த மாதிரி சாங் கேட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். டைம் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. எதுக்கு 10 days தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 days தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 9th 6th to 10th சொல்ல வந்தேன். பட் மெயினாக நம்ம 9th 10th பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா December 10 ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இதே 11th and 12th பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா December 9 ஸ்டார்ட் ஆகுது. December 9ங்கிறப்ப டிசம்பர்ல ஒரு 8 days இருக்குது. பிளஸ் இன்னைக்கு டேட் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றது 27, 28, 29 இங்கிட்ட ஒரு 3 days பக்கம் இருக்குதுங்கிறப்ப ஓவரால் சேர்த்து 11 days தான் இருக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டா 10 daysனு வச்சுக்கலாம். இந்த 10 நாள் தான் இது வரைக்கும் நான் ஜாலியா இருந்துட்டேன், பெருசா படிக்கல, எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிச்சேன். இப்போ மிட்டமா எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிச்சேன், குவார்டர்லியா எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிச்சேன், செகண்ட் மிட்டமா எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிச்சேன், ஒரு பிளானே இல்லாம போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ இருக்கிற இந்த டயத்தை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே, நான் சொல்ற இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால if you are 10th or 9th definitely you can get 450 out of 500 in half yearly exam and as well as 490 plus in your public exam. If you are 11th or 12th students, definitely you can get minimum 450 ல இருந்து மேக்ஸிமம் 550 வரைக்கும் நீங்க 600க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ட்ரை பண்ணலாம். as well as public examல definitely 585க்கு மேல நீங்க ட்ரை பண்ண முடியும். 600க்கு நீங்க இப்போல இருந்து இந்த வீடியோ பார்க்குற இந்த டயத்துல இருந்து நான் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்சஸ். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அன்னன்னைக்கு படிக்கிறது நமக்கு சக்சஸ் தராது, எக்ஸாம் டயத்துல மட்டும் படிக்கிறது, ஓகேங்களா. இப்போ குவார்டர்லி வருது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு, அடுத்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஒரு பெரிய பிரேக்கு, அப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு தான் படிப்பீங்க, ஒரு பெரிய பிரேக்கு, திரும்ப நீங்க பப்ளிக் தான் படிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய சக்சஸ் கிடைக்காது, நீங்க நினைச்ச மார்க் அச்சீவ் பண்ண முடியாது, ஓகேங்களா. இது ஒரு சக்சஸோட குவார்டர்லியில இருந்து இடையில நீங்க இப்போ குவார்டர்லி டயத்துல ஹையா படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் படிக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சமா படிக்கிறீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சமா படிச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சீங்கன்னா விச் இஸ் த வே ஆஃப் சக்சஸ். நீங்க நினைக்கிற இந்த மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். ஸோ ஓகே, இது வரைக்கும் நான் கன்சிஸ்டன்சியா படிக்கல, இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு, இந்த இடத்துல இருக்கும். இப்பையில இருந்து நீங்க கன்சிஸ்டன்சியா படிச்சீங்கனாலும் இந்த மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். என்ன பண்ணணும், எதெல்லாம் நீங்க பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கொஞ்ச காலம், ஒரு சிறிது காலம் தான், இன்னும் ஒரு 3 மாசம், அதுக்கு மட்டும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்க எதெல்லாம் அவாய்ட்னா கம்ப்ளீட்லி கிடையாது, கொஞ்சம் அதை விட்டு தள்ளி இருக்கணும். என்னெல்லாம் அதை எதை விட்டுலாம் தள்ளி இருக்கணும், எப்படி படிக்கணும், உங்களுடைய பிளான் எப்படி இருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் கிருஷ்ணகுமார். கல்விமணி சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கல்விமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன், உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளான், ஆல் த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஆன்சர் கீ எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப், நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் எல்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன், நான் உங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷனுக்கு நீங்க எனக்கு கொடுக்குற பதில் மோட்டிவேஷன், ஓகே. இப்போ இந்த 10 days இருக்குது, இந்த 10 daysக்குள்ள நம்ம படிச்சு இந்த 550 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேச்சுக்கு சொல்லலாம், நீங்க நினைச்சா முடியும், நைட் ஃபுல்லா படிச்சா முடியும் அப்படின்னு. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கு அண்ட் இந்த மார்க்கு அது எடுக்கிறதுங்கிறது, இந்த மார்க் இது எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இந்த 450 and 550 அந்த ரேஞ்ச் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குவார்டர்லி எக்ஸாம் as well as செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம். இந்த 2 சிலபஸ் இருக்கா, நீங்க குவார்டர்லில இருந்து செகண்ட் மிட் டர்ம் வரைக்கும் படிச்சதை நல்லா படிங்க. 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஃபார் குவார்டர்லி, 5 set of question paper for second midterm exam and I will give another 5 set of question paper for half yearly exam.
ஓவரால் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் செட் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன், இல்ல PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. அது டவுன்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் 2 செட்டு கொஸ்டின் பேப்பரையாவது நீங்க படிச்சிருங்க. தயவு செஞ்சு 2 செட்டு கொஸ்டின் பேப்பராவது படிங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் மேஜர் சப்ஜெக்ட். லைக் 10th இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஆர் 11th or 12th இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி போன்ற சப்ஜெக்ட்ல நீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி, ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் சொன்ன மாதிரி 10 days கூட கிடையாது. ஐ திங்க் 7 to 8 days தான், 8 or 9 days. ஏன்னா இப்ப 9 தமிழ்னா டெஃபினெட்லி நீங்க 7 and 8 அந்த முதல் 2 நாள் மினிமம் 2 நாளாவது தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்குள்ள உங்களால ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அந்த 15 கொடுக்குறேன்ல, அதுல மினிமம் ஒரு 7ல இருந்து 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அது படிக்க ட்ரை பண்ணுங்க. ஹாஃப் இயர்லி, குவார்டர்லியில ஒரு 3 செட், 2 செட்டாவது படிங்க. மிட் டர்ம்ல ஒரு 2 செட்டாவது படிங்க. ஹாஃப் இயர்லியில 5 செட் கொஸ்டின் பேப்பரையும் படிங்க. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ற ஒரு டிப்ஸ். அனதர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீ உங்ககிட்ட வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது திஸ் இஸ் ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் 1 and வால்யூம் 2 இந்த மாதிரி புக் இருக்குது. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்லாம், பயாலஜிக்கலாம். அப்போ இதே உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 இல்ல அப்படின்னாலுமே ஒரே புக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு 20+ சாப்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இப்போ வால்யூம் 1 வால்யூம் 2னா நீங்க வால்யூம் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 20+ சாப்டர் ஒரே புக்கு, பட் இவ்வளவு சாப்டர்ஸ்க்கு மேல இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க பாதியா. இப்போ 20 இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10ல இருந்து 12 சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுத்துருக்க இந்த 15 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதை மட்டும் படிங்க. ஏன்னா நீங்க 50% ஆஃப் சிலபஸை படிச்சீங்க அப்படின்னாவே நீங்க 60% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எப்படி 50ல இருந்து 60னா மற்ற எல்லாத்துக்கும் நீங்க புக் பேக் 1 வேர்டை தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வால்யூம் 1ல இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் 70 மார்க் இருக்கு அப்படின்னா வால்யூம் 1ல இருந்து மட்டுமே ஒரு 35 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் புக் வால்யூம் 2ல உள்ள புக் பேக் 1 வேர்ட்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 90 மார்க் மேக்ஸ் இருக்குன்னா வால்யூம் 1ல இருந்து மட்டுமே நம்ம ஒரு 45ல இருந்து 50 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல் த புக் பேக் 1 வேர்ட் பிளஸ் வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வால்யூம் 1 தரவா படிங்க. இந்த 10 நாளைக்குள்ள நம்மளால அதை தான் பண்ண முடியும். நீங்க இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஸோ அதை தரவா படிச்சுட்டு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் தானே, நீங்க சொல்ற மாதிரி நான் வால்யூம் 1 மட்டும் படிச்சேனே என்னால பாதி மார்க் தானே எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டையும் ஃபுல்லா படிச்சிருக்கோம், பட் தெளிவா படிக்கல அப்படின்னா அது வேஸ்ட். அது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும்தான் உதவும். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த வகையிலும் உதவாது. நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரிவிஷன் எக்ஸாமுக்கும் திரும்ப வால்யூம் 1ல இருந்து ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டையும் சேர்த்து. ஆனா நீங்க கொஞ்சம் தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அது இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தரவா இப்போ வால்யூம் 1 படிச்சிட்டீங்க, தரவா படிச்சிட்டீங்க, கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க. வால்யூம் 1 ஃபுல்லா கூட இல்லை, ஒரு கம்மியா நீங்க எவ்வளவு படிச்சாலும் சரி, மினிமமா படிச்சாலும் சரி, அது தரவா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தரவை படிச்சிட்டீங்க, அதுல இருந்து என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க அட்டென்ட் பண்ணி மார்க் வாங்கினா போதும். அடுத்தது ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்க்குள்ள அந்த டயத்துல அந்த ரிவிஷன் 2 ரிவிஷன் நடக்கிறதுக்கு உள்ள 2 ரிவிஷன் எக்ஸாம் கம்பல்சரி நடக்கும். அதுக்குள்ள நீங்க வால்யூம் 1 தரவா படிக்கணும். அப்பதான் நீங்க நான் சொல்ற பிளானை ஃபாலோ பண்ண முடியும். வால்யூம் 1 உங்களுக்கு தெரியும், பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணா போதும், அதுக்கிட்ட நான் பார்க்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வால்யூம் 2வை நல்லா படிக்க ஆரம்பிங்க, தரவா படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் 1க்குள்ள படிச்சிட்டீங்கன்னா ரிவிஷன் 2க்கு இப்ப நான் சொல்றது கேளுங்க. ஹாஃப் இயர்லில வால்யூம் 1, ரிவிஷன் 1ல வால்யூம் 2 தரவா படிச்சிட்டீங்க. ஓகேங்களா? அப்ப 2 ஹாஃப் இயர்லி வந்து வால்யூம் 1 மட்டுமே படிச்சு தரவா எழுதிட்டீங்க. ரிவிஷன்ல வால்யூம் 2 மட்டும் படிச்சு தரவா வால்யூம் 2ல உள்ள எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. வால்யூம் 1ல எந்த அளவுக்கு நீங்க தரவா படிச்சிருப்பீங்க அதையும் ஓரளவுக்கு எழுதிட்டீங்க. அப்போ அதுக்கு அடுத்த எக்ஸாம் ரிவிஷன் 2. அந்த ரிவிஷன் 2ல நீங்க ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் முன் பொது தேர்வா கன்சிடர் பண்ணி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டையும் தரவா படிச்சு எழுதிருங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் 2ல நீங்க ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரி எழுதுறீங்க, பப்ளிக் எக்ஸாம்ல வேற லெவல் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா ஒரு இந்த நாளைக்கு இன்னைக்கு இந்த சாப்டரை படிங்க, இந்த கொஸ்டின்ஸை படிங்க அப்படின்னு நான் டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 o'clock நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க மறுநாள், அதாவது நாளைக்குள்ள ஸ்டடி பிளான் இன்னைக்கு 7 o'clock அந்த மாதிரி ஷேர் பண்றேன். நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, thank you so much for watching this video and keep support. Thanks students.